ஆகஸ்ட் மாதம் வானத்தை ரசிக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. கோடை காலத்தின் இரண்டாவது முழு நிலவான ஸ்டார்ஜன் மூன் நம்ம கண்ணுக்கு விருந்து படைக்க போகுது. அப்படி என்ன இதுல ஸ்பெஷல்? இதுக்கு ஏன் இந்த வித்தியாசமான பேரு? எப்போ எப்படி பார்த்தா இந்த முழு நிலவோட அழக முழுமையா ரசிக்க முடியும்? வாங்க சிம்பிளா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதுக்கு ஏன் ஸ்டார்ஜன் மூணுன்னு பேரு வந்துச்சுன்னு பார்ப்போம். பல வருடங்களுக்கு முன்னாடி வட அமெரிக்காவோட பெரிய எரிக்கல்ல ஆகஸ்ட் மாதத்துல ஸ்டார்ஜன்கிற ஒரு பெரிய மீன் வகை அதிசயமா கிடைக்குமா. அத ஞாபகப்படுத்துற வகையில தான் இந்த மாசம் முழு நிலவுக்கு இந்த பேரு வந்திருக்கு. சில இடங்கள்ல இத கார்ன் மூன் என்று சொல்றாங்க. சோளம் அறுவடை பண்ணும் நேரத்தோட ஒத்து போகிறதுல இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகின்றது. சரி, இதை எப்போ பார்க்கலாம்? நமக்கு 2 நாள் சான்ஸ் இருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம், ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலமும் இந்த முழு நிலவை நாம பார்க்கலாம். குறிப்பா சூரியன் மெதுவா மேற்குல மறையும் பொழுது கிழக்கு திசையில இந்த பிரம்மாண்டமான ஆரஞ்சு நிற நிலா உதயமாகிற காட்சி தான் ஹைலைட் ஆகும். இதை வெறும் கண்ணாலேயே ரொம்ப அழகா பார்க்கலாம். வேணும்னா ஒரு பைனாகுலர் வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் பக்கத்துல தெளிவா தெரியும். ஆனா ஒரு சின்ன கெட்ட செய்தியும் இருக்கு. ஆகஸ்ட் 12, 13 தேதிகள்ல நடக்க இருந்த வருடாந்திர ஃபெஸ்டிஸ் விண்கல மழை இந்த முழு நிலவோட பிரகாசமான வெளிச்சத்துல சரியா தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்ல, அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி ஒரு முழு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஆனா அது ஆசியா, ஆஸ்திரேலியா பகுதிகளில் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரியா ஒரு வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் 12, 2026ல ஒரு முழு சூரிய கிரகணமும் நடக்க இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டார்ஜன் நிலவை ரசிக்க ரெடியா? உங்க வீட்டோட மொட்டை மாடியில இருந்தோ இல்லனா ஒரு திறந்த வெளியில இருந்தோ இந்த வானியல் அதிசயத்தை பார்க்க தவறாதீங்க.